நான் ஹிஸ்ட்ரியில் வந்து லாஸ்ட் டாபிக் நியூ சிலபஸ் கொடுத்துருக்கிறதுல முகலாயர்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மராத்தாஸ் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. மராத்தியர்கள் அப்படின்னு சொல்லி வராங்க. ஆக்சுவலாக இந்த மராத்தாஸ் யாரு அப்படின்னு சொன்னால் வீர சிவாஜி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ வீர சிவாஜி உருவாக்கின சாம்ராஜ்யம் வந்து மராத்திய பேரரசு ஆக்சுவலாக. ஸோ அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ சிவாஜி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மராத்திய சாம்ராஜ்யத்தை உருவாக்குனாரு. சிவாஜி இருந்த இடம் வந்து பூனா. ஆக்சுவலாக பூனான்னு சொல்லி படித்தோம், ஜியாகிரபி படித்தோம், ஞாபகம் இருக்கா? மேற்கு தொடர்ச்சி மலைக்கு இந்த பக்கம் பூனா, அதாவது மலைப்பாங்கான பகுதி ஆக்சுவலாக. ஸோ அந்த மலைப்பாங்கான பகுதியில் பூனான்ற இடத்துல வந்து அவங்க அப்பா வந்து அங்கே லோக்கலில் ஒரு கவர்மெண்ட் இன்சார்ஜாக இருந்தார். ஸோ அவர் மூலமாக இவர் வந்து அந்த இடத்துலேருந்து உருவானார் ஆக்சுவலாக. ஸோ சிவாஜி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க பீரியடில் ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணார். என்ன அப்படின்னா கொரில்லா போர் முறை அப்படின்னு இருக்கு பேர், கொரில்லா வார் டாக்டிக்ஸ் ஆக்சுவலாக. இந்த கொரில்லா டாக்டிக்ஸ்னால் என்ன அப்படின்னா எதிரிகள் வராங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தெரியாது ஆக்சுவலாக. இது மலைப்பாங்கான பகுதிங்கிறதுனால இந்த சந்து பொந்து அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து மறைஞ்சிருப்பாங்களாம். திடீர்னு அட்டாக் பண்ணிட்டு திடீர்னு எஸ்கேப் ஆகிடுவாங்களாம். ஸோ இது வந்து கொரில்லா டாக்டிக்ஸ் அப்படின்னு பேர். டிஎன்பிஎஸ்சியில் ஒரு டைம் வந்து கேட்டிருந்தாங்க ஆக்சுவலாக. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து மலைப்பாங்கான பகுதி, அடர்த்தியான காடுகள், காட் ரோடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் இருக்கிறது அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருந்தது. லோக்கல் பீப்புளுக்கு எக்ஸாக்ட்லி எப்படி இருக்குன்னு தெரியும், பட் வெளியிலேருந்து வர்றவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருந்து அந்த கொரில்லா டாக்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணார் ஆக்சுவலாக. அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் இந்த பக்தி இயக்கம்னு ஒரு டாபிக் நம்ம பார்த்தோம் இல்லையா, சவுத் இந்தியாவில் வந்து நார்த் இந்தியா போச்சுன்னு சொல்லி, அந்த பக்தி இயக்கத்தில் வந்து மகாராஷ்டிரா பகுதியில் இருக்கக்கூடிய பக்தி இயக்கத்தை பரப்புனவங்க வந்து துக்காராம் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். துக்காராம், ராம்தாஸ், வாமன் பண்டிட், ஏக்நாத் அப்படி அவங்களாம் இருக்காங்க ஆக்சுவலாக. அவங்க மூலமாக வந்து மராத்திய பேரரசு உருவாகும் பொழுது அவங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட், ஒரு வேல்யூ சிஸ்டம் வந்து கிரியேட் ஆச்சு. அது மராத்திய பேரரசு நல்லா கொண்டு வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாச்சு ஆக்சுவலாக. ஸோ பொலிட்டிக்கல் யூனிட்டி, அரசியல் ஸ்டெபிலிட்டி வந்து சிவாஜியால் கொடுக்கப்பட்டது. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு லீடர் வந்து உருவானார் ஆக்சுவலாக வந்து. ஸோ இந்த மராத்திய பேரரசு உருவாக்குன யார் உருவாக்குனாங்க அப்படின்னா சிவாஜியுடைய அப்பா வந்து சிவாஜி போன்ஸ்லே. அவருக்கு பேர் சிவாஜி போன்ஸ்லேன்னு பேர். அவருக்கு பிறந்தது வந்து சிவாஜி ஆக்சுவலாக. ஸோ நம்மளுக்கு இன்னைக்கு டாபிக் வந்து சிவாஜி, மராத்திய பேரரசு. இங்கிலீஷ்காரங்க வந்தப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் பார்க்கலாம் ஆக்சுவலாக. சிவாஜி வந்து 1627 சிவாஜி வந்து 1627 வந்து அந்த பூனா பகுதியில் ஷிவ்னருங்கிற இடத்துல பிறக்கிறார் ஆக்சுவலாக. அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா மலைப்பாங்கான பகுதி, ஹில் ஃபோர்ட்னு சொல்லுவாங்க. குன்றுகளாக இருக்கும், அது மேலே ஃபோர்ட் கட்டி வச்சுருப்பாங்களாம். ஸோ அவங்க அப்பா பேர் வந்து சிவாஜி போன்ஸ்லே. அவர் யார் அப்படின்னா பூனான்ற பகுதியில் ஒரு ஜாகிர்தார். அப்படின்னா நம்ம இக்தாதார்னு படித்தோம் ஞாபகம் இருக்கா, இக்தா சிஸ்டமில், அந்த மாதிரி அந்த ஏரியாவுக்கு இன்சார்ஜ் ஆக்சுவலாக ஜாகிர்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து அகமத் நகரை ஆண்ட நிஜாம் சாஹி டினாஸ்டி பார்த்தோம் இல்லையா, எங்கே பார்த்தோம் நம்ம பாமினி பேரரசில் ஒரு டாபிக் பார்த்தோம். அதில் வந்து அகமத் நகரை ஆண்ட நிஜாம் சாஹி டினாஸ்டி, அதில் அவங்க கீழே ஒர்க் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பிஜப்பூர் சுல்தானுக்கு கீழே ஒர்க் பண்ணியிருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் எங்கே படித்தோம், பாமினி சுல்தான்கள் டாப்பிக்கில் படிச்சிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒன்றா பெரிய பேரரசாக இருந்தாங்க. கடைசி பீரியடில் என்னாச்சு ஆக்சுவலாக 5 கிங்டமாக உடஞ்சிருந்தேன்னு சொல்லி படித்தோம் இல்லையா. ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சிவாஜியுடைய அப்பாவுக்கு வந்து 2 ஒய்ஃப் ஆக்சுவலாக. ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் பேர் வந்து ஜீஜாபாய் அப்படின்னு பேர். ஸோ அந்த ஜீஜாபாய் அம்மா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா சிவாஜிக்கு சின்ன வயசுலேயே வந்து ராமாயணம், மகாபாரதம் இந்த மாதிரி கதைகள் எல்லாம் சொல்லி வீரத்தை வந்து ஊட்டியிருக்கிறாங்க. ஐ ஹோப் தட் சிவாஜி அப்படின்னாவே வந்து வீர சிவாஜின்னு தான் சொல்லுவாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் நின்ன மாதிரி சிலை இருக்கும், இவருக்கு மட்டும் குதிரையில் வால் வீசின மாதிரி மூவிங் இருக்கிற மாதிரி சிலை இருக்கு ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி சின்ன வயசில் அவங்களுக்கு வந்து அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. 2வது ஒய்ஃப் பேர் வந்து துக்காபாய் அப்படின்னு பேர் ஆக்சுவலாக. சிவாஜியுடைய ஆசிரியர், டியூட்டர் இருக்கார் இல்லையா, அவர் பேர் வந்து தாதாஜி கொண்டாதேவ் அப்படின்னு அவருக்கு பேர். அவருக்கு பேர் வந்து தாதாஜி கொண்டாதேவ் அப்படின்னு. அவர் தான் வந்து சிவாஜியை உருவாக்குனவர். இதில் உருவாக்கிக்க பாருங்க, ஹார்ஸ் ரைடிங், வார்ஃபேர்னாக்க சண்டை போடுற பயிற்சி. 2வது ஆர்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா நிர்வாக பயிற்சி. இதெல்லாம் அவருக்கு பயிற்சி கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறார். ஸோ சிவாஜி வேற என்ன பண்ணாரு அப்படின்னா இந்த மலைப்பாங்கான பகுதி பூனான்ற பகுதியிலேருந்து உருவாயிருக்காரு. ஸோ அவர் என்ன யூஸ் பண்ணாருன்னு சொல்லி பார்த்தோம், கொரில்லா பொறுமுறை வந்து உபயோகப்படுத்தினார் சொல்லி பார்த்துருக்கிறோம். ஸோ பக்தி மூமெண்ட் வந்து வந்தது இன்னும் ரொம்ப ப்ளஸ் பாயிண்டாக இருந்தது ஆக்சுவலாக. அதாவது ஒரு சின்ன கிங்டம் உருவாச்சு, சிவாஜி வந்து ஃபவுண்ட் பண்ணாரு. ஸோ அதுக்கு வந்து ஒரு மாரல் சப்போர்ட் வந்து அவங்க மூலமாக கிடைச்சது ஆக்சுவலாக. பாருங்க, மராத்திய தேசியவாதம், நம்மளாம் மராத்தியர்கள், மராத்திய பேரரசுன்ற ஒரு
ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப் வந்து கொடுத்தது யார் அப்படின்னா இந்த பக்தி இயக்கத்தின் மூலமா அந்த ஏக்நாத், ராம்தாஸ், துக்காராம் அவங்கெல்லாம் கொடுத்தாங்க ஆக்சுவலாக. ஸோ சிவாஜியுடைய ரிலீஜியஸ் லீடர் பேர் வந்து துக்காராம். ஆக்சுவலாக டீச்சர் பேர் வந்து தாதாஜி கோண்டாதேவ் அப்படி சொல்லி அவருக்கு பேர் ஆக்சுவலாக. ஸோ சிவாஜி வந்து பார்த்தீங்கன்னா உருவாயிருக்காரு. ஸோ சிவாஜி உருவாகும் போது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சிவாஜி பீரியட்ல இந்த மராத்திய பேரரசு பீரியட்ல என்ன இருந்தாங்க அப்படின்னா, ஒரு ராஜா கிட்ட வந்து எவ்வளோ கோட்டை வச்சிருக்காரு, கோட்டை என்ன ஃபோர்ட்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, எவ்வளோ கோட்டை வச்சிருக்கிறாங்களோ அதை வச்சு அவங்க வந்து வேல்யூ பண்ணுவாங்களாம் அந்த அவங்க காலகட்டத்தில் வந்து. இப்போ சிவாஜி வந்து பார்த்தீங்கன்னா தோர்னாங்கிற இடம் பாருங்க ஆக்சுவலாக. இந்த தோர்னா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இது ரெய்கார் அப்படின்னு இடம் இருக்கு ஆக்சுவலாக. புரந்தர், கல்யாண் இங்கெல்லாம் கோட்டைகள் இருந்தது ஆக்சுவலாக. இதெல்லாம் யார்கிட்ட இருந்ததுன்னா பக்கத்துல பிஜப்பூர் சுல்தான் கிட்ட இருந்தது. பிஜப்பூர் சுல்தான் கிட்ட தான் இவங்க அப்பா வந்து வேலை செஞ்சாரு. இப்போ என்ன பண்றாரு, இவரை வந்து பெரிய ஒரு ராஜாவா உருவாகிறார் ஆக்சுவலா. ஸோ பிஜப்பூர் சுல்தான் கிட்ட இருக்கக்கூடிய இந்த 4 கோட்டைகள் தோர்னா, ரெய்கார், புரந்தர், கல்யாண் அப்படின்ற பகுதிகளை வந்து ஜெயிக்கிறார் ஆக்சுவலா. இந்த ரெய்கார்னு சொல்றோம் இல்லையா, ரெய்கார்டுன்னு சொல்லுவாங்க, அதுதான் பின்னால் அவருக்கு ஹெட் குவார்ட்டர்ஸா வந்தது. மராத்திய பேரரசு சிவாஜி இருக்கும் பொழுது அவருக்கு ஹெட் குவார்ட்டர்ஸா வந்து இது ரெய்கார்ட் அப்படின்ற இடத்த வச்சிருந்தார் ஆக்சுவலா. இப்போ 1647 வந்து பூனாவுடைய நிர்வாகம் வந்து சிவாஜி கண்ட்ரோலில் வந்துருச்சு. பூனா முழுவதும் வந்து அந்த அளவுக்கு அவர் வந்து வளர்ந்துட்டார் ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் 1647, 1657 சிவாஜி என்ன பண்ணார் அப்படின்னா, அவரால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பக்கத்தில் நெய்பர் ஏரியாஸ்லாம் படையெடுத்து ஃபோர்ட்ஸை வந்து கேப்சர் பண்ணிட்டு இருந்தார் ஆக்சுவலாக. ஸோ சிவாஜி வந்து உருவாகிறார் ஆக்சுவலாக. சிவாஜி உருவாகிறது வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய வேற ஆளுங்களுக்கு பிடிக்கல. பக்கத்தில் யாரெல்லாம் இருந்தாங்க, இந்த பிஜப்பூர் சுல்தான் இருக்கார், வேற யார் இருக்காங்கன்னா முகலாயர்கள் இருந்தாங்க. முகலாயர்கள் பிரிவில் யாருன்னா அவுரங்கசீப் இருந்தார் அன்னைக்கு பார்த்தோம், சரியா. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, சிவாஜியை வந்து கொண்டுட்டு வா, ஆளை வந்து காலிஃபரேன்னு சொல்லிட்டு அசைன்மெண்ட் கொடுத்து அனுப்புறாங்க. ஸோ பிஜப்பூர் சுல்தான் வந்து அப்சல் கான் அப்படின்ற ஒரு ஆள் அனுப்புறாங்க. பிஜப்பூர் சுல்தான் இந்த அப்சல் கான் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து 1659 வராரு. வரும்போது என்ன சொல்றாரு பாருங்க, மலை எலியை கட்டி இழுத்து வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. மலை எலி, இவர் மலையில அப்பப்ப அட்டாக் பண்ணிட்டு குரில்லா டாக்டிக்ஸ்ல ஒழிஞ்சிக்கலாம் இல்லையா, அதனால அவருக்கு மலை எலின்னு சொல்லி ஒரு பேர் கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலா. ஸோ அந்த மலை இலையை வந்து நான் செயின் கட்டி இழுத்துட்டு வர போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜியை வந்து அட்டாக் பண்றாரு. ஸோ சிவாஜி என்ன பண்றாரு அப்படின்னா, சிவாஜி அட்டாக் பண்ண போறாரு. சிவாஜி கிட்ட போயிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து ஒரு ஹக் பண்ற மாதிரி, 2 பேர் வந்து ஹக் பண்ணிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஹக் பண்ண கிட்ட வரும்பொழுது அந்த ஹக்ல வந்து ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது. இவர் வந்து இல் இன்டென்ஷனோட போவார் சிவாஜியை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல சிவாஜி அதை ரியலைஸ் பண்ணிட்டு அவர் இன்னும் ப்ரிப்பேர்டா இருந்திருக்காரு ஆக்சுவலா. கையில வந்து புலி நகம் கொண்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருப்பாராம். புலி நகத்தால் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அதை எடுத்து வயிற்றுல இப்படி விட்டு கிழிச்சு அப்படியே உயிரோட குடலை உருவி வெளியே போட்டார். 16 கிலோமீட்டருக்கு மேல வந்து அந்த சத்தம் கேட்டுச்சு சொல்லியிருக்காங்க. அவர் அலர்ன சத்தம், அந்த குடலை அப்படியே உயிரோட உருவிட்டாராம். இப்போ சிங்கமெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, சிங்கம் மான்ல அடிக்குன்னு, அந்த மாதிரி குடலை உருவி கீழே போட்டாருன்னு சொன்னாங்க. அது அந்த பக்னக் அப்படின்னு அந்த இதுக்கு பேர் ஆக்சுவலாக. அந்த டைகர் கிளாஸ்ல வந்து அவர் வந்து அட்டாக் பண்ணார் ஆக்சுவலாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிவாஜி வந்து தன்னுடைய எதிரியை வந்து இவ்வளோ நீட்டாக வந்து பிளான் பண்ணி புத்திசாலித்தோட வந்து ஜெயிச்சார் இல்லையா. ஸோ இது வந்து சிவாஜியுடைய பேரை பயங்கரமாக பேச வச்சது. இட் இன்க்ரீஸ் த ப்ரிஸ்டேஜ் ஆஃப் த சிவாஜி அண்ட் தி மராத்தாஸ் அப்படின்னு சொல்லி ஹிஸ்டரியில எழுதியிருக்காங்க. ரெண்டாவது அவுரங்கசீப் பக்கத்தில் இருக்கார் இல்லையா, அவுரங்கசீப் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்றாருன்னா அவர் 2 பேர் அனுப்புறாரு ஆக்சுவலா. அவுரங்கசீப் வந்து ஃபர்ஸ்ட் டெக்கான் கவர்னர் பேர் வந்து சைஸ்டா கான், நம்ம அங்கேயே படிச்சோம்னு நினைக்கிறேன், முகல்ஸ் பீரியட்ல சொன்னேன் பாருங்க. அவுரங்கசீப் வந்து சைஸ்டா கான் அப்படின்ற ஆளை அனுப்புறாரு ஆக்சுவலா. இந்த சைஸ்டா கான் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்கிற இடத்துல நைட்ல வந்து தூங்கிட்டு இருப்பாராம். இவர் போய் ஒரு 3 சுண்டு விரலை வந்து கட் பண்ணிடுவாராம். அவரும் அலறி துடிச்சாருன்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க ஆக்சுவலா. அதுக்கப்புறம் வந்து ராஜா ஜெய்சிங் ஒருத்தர் அனுப்புறாரு ஆக்சுவலா. ராஜா ஜெய்சிங் அப்படின்னு கொஞ்சம் நல்ல பயங்கரமான ஆள் ஆக்சுவலா. ஜெய்ப்பூர் ராஜா, ஜெய்ப்பூர்ல ஆம்பர் ஃபோர்ட்னு ஒன்று இருக்கு, அங்க ராஜா ஜெய்சிங்னு ஒருத்தர் இருக்காரு. ஆக்சுவலா இவர் வந்து ராஜபுத்திரர். அக்பர் பீரியட்ல படிச்சவங்க ராஜ்புத்ஸ் வந்து அவங்களுக்கு லாயலா இருந்தாங்கன்னு, அதனால இவர் அசைன்மெண்ட் கொடுத்து அனுப்புறாரு. இவர் என்ன பண்ண, ராஜா ஜெய்சிங் வந்து சிவாஜியை ஃபுல்லா சரௌண்ட் பண்ணிடுறாரு, சுத்திடுறாரு. சிவாஜி எஸ்கேப் பண்ண முடியாம என்ன பண்ணாரு, வழி இல்லாம ஒரு உடன்படிக்கை சைன் பண்றாங்க. அந்த உடன்படிக்கைக்கு பேர் வந்து ட்ரீட்டி ஆஃப் புரந்தர்னு பேர், புரந்தர் உடன்படிக்கைன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ சிவாஜி பிறந்தது 1627. ஸோ இந்த புரந்தர் உடன்படிக்கை 1665 நடக்குது.
இந்த புரந்தர் உடன்படிக்கையில என்ன அப்படி சைன் பண்றாங்க அப்படின்னா, சிவாஜி வந்து அப்பத்திக்கு 35 ஃபோர்ட் வச்சிருக்காரு போல அவருடைய கையில வந்து, அவ்வளவு கெயின் பண்ணி வச்சிருக்காரு. இப்ப தோத்துட்டார் இல்லையா, அதனால 23 கோட்டையை முகல்ஸ்க்கு எழுதி தராரு. 35 கோட்டையில 23 கோட்டையை முகலாயர்களுக்கு வந்து எழுதி தராரு. மிச்சம் இருக்கிற 12 கோட்டையும் வந்து முகலாயர்களை எதிர்க்கக்கூடாது, அவங்களுக்கு லாயலா இருக்கணும் அப்படின்ற கண்டிஷனோட அலோவ் பண்றாங்க. மொத்தம் 35 ஃபோர்ட் இருக்கு. அதில் 23 ஃபோர்ட் முகல்ஸ்க்கு எழுதி கொடுத்துடுறாரு. மிச்சம் 12 ஃபோர்ட் இருக்கு இல்லையா, இந்த 12 ஃபோர்ட்டையும் வந்து அவரு முகலாயர்களுக்கு லாயலா இருக்கணும், அப்போஸ் பண்ணக்கூடாது, எதிரியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி கொடுத்துறாரு ஆக்சுவலா. இப்ப பாத்தீங்கன்னா சரி, அக்ரிமெண்ட் முடிஞ்சது இல்லையா, ஒரு ஜஸ்ட் ஒரு நியூட்ரல் கண்டிஷன் வந்த மாதிரி இருக்கு ஆக்சுவலா. அதனால இந்த ஜெய்சிங் என்ன பண்றாரு அப்படின்னா, சிவாஜியை வந்து அவுரங்கசீப் வந்து உங்களை கூப்பிடுறாரு, அழைக்கிறாரு, நீங்க ராஜசபைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்றாரு. இவர் இன்வைட் பண்ண என்ன, அவர் அவுரங்கசீப் இன்வைட் பண்ண மாதிரி இருக்கு ஆக்சுவலா. அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போறாங்க. சிவாஜியும் அவருடைய பையன் பேர் வந்து சாம்பாஜி, அவங்க 2 பேரும் வந்து ஆக்ரா கோட்டைக்கு போறாங்க ஆக்சுவலா. பட் ஆக்ரா கோட்டையில இவங்க போகும் பொழுது, இவங்களும் ஒரு பேரரசர் இல்லையா, மராத்திய பேரரசன் சொல்லி சொல்றோம் இல்லையா, இவங்களை வந்து அவர் அவுரங்கசீப் வந்து சரியா ட்ரீட் பண்ணலையா, இல்ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஆக்சுவலா. அதனால கோவம் வந்திருக்குது போல. அதுல வந்து மிஸ்பிஹேவ் ஆகி அவுரங்கசீப் என்ன பண்ணிக்க 2 பேரையும் தூக்கி ஜெயிலில் போட்டுட்டு இருக்காரு. ஆக்சுவலா கெஸ்டா கூப்பிட்டுருக்காரு, போயிருக்கிறாங்க. அதை ஒரு கிங்லி மாதிரி கிங்லி குவாலிட்டிஸோட ட்ரீட் பண்ணலையாம், பிடிச்சி வர உள்ள போட்டார். கெஸ்டா கூட்டு யாராவது பிடிச்சி உள்ள போடுவாங்களா, பிடிச்சி உள்ள போட்டிருக்கிறாரு. ஸோ ஜெயிலில் போட்டுட்டாங்க. ஸோ அவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க, இந்த ஃபோர்ட்ல ஜெயிலில் இருக்கிறாங்க ஆக்சுவலா. சிவாஜி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரீசோர்ஸ்ஃபுல் பர்சன் அப்படின்வாங்க. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரீசோர்ஸ்ஃபுல்லா இருப்பாங்க, எந்த ஒரு இஷ்யூனாலும் ஃபேஸ் பண்றது, ஹேண்டில் பண்றது அப்படின்னு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அரண்மனையில பழக்கூடைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த பெரிய பெரிய பேஸ்கெட் இருக்கும் நல்ல, அந்த பேஸ்கெட்ல வந்து மறைஞ்சு நின்று வெளியில எஸ்கேப் ஆயிடுறாரு. வெளியில் அவரும் அவருடைய பையன் சாம்பாஜியும் 2 பேரும் தப்பிச்சு வந்துடுறாங்க ஆக்சுவலா. தப்பிச்சு வந்த பின்னால் அவர் எப்படி இருந்திருப்பாரு, எவ்வளவு கோவம் வந்திருக்கு, கூட கூப்பிட்டு ஜெயிலில் போடுவே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வெளியே வந்த பின்னால அவுரங்கசீப்புடைய முகலாயர்களுடைய மிக மிக முக்கியமான எதிரியா வந்து சிவாஜி மாறினார். அவருக்கு கஷ்டமா இருந்திருக்குல்ல அந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணது. அப்புறம் சிவாஜி என்ன பண்ணாருன்னா, முகல்ஸ்க்கு இப்போ ஆகாது இல்லையா, முகலுக்கு எதிரி ஆயிட்டாருன்னு சொல்றோம் இல்லையா, அவர் வந்து முகலாயர்களுடைய ஒரு துறைமுகம், என்ன சொன்னோம், சூரத் துறைமுகம். முகலாயர்களுடைய துறைமுகம் வந்து சூரத்னு ஒரு துறைமுகம் இருக்கு ஆக்சுவலா. அதை வந்து 1664 ஒருத்தர் அட்டாக் பண்ணாரு, 1670 இன்னொருத்த அட்டாக் பண்றாரு. ஸோ அதனால அவங்க முகலாயர்களுக்கு ஒரு சிவாஜி ஏற்கனவே பிடிக்கிறது இல்லை, ஒரு ஆள் வளரக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறாங்க, மிஸ்பிஹேவரும் ஆயிருக்கு ஆக்சுவலா. ஸோ அவுரங்கசீப் என்ன பண்றாருன்னா, சிவாஜியை வந்து மலை எலி அப்படின்னு சொல்லி வர்ணிச்சிருக்காரு ஆக்சுவலா. மலை எலின்னா என்ன மீன் பண்றாரு, திடீர்னு வெளியே வரும், போராடிட்டு உள்ள போயிடும், எங்கேயாவது அட்டாக் பண்ணிட்டு உள்ள போயிடும் அப்படின்ற மீனிங்ல அவர் சொல்லியிருக்காரு ஆக்சுவலா. சிவாஜி வந்து பாத்தீங்கன்னா 1674 அவருடைய ஹெட் குவார்டர்ஸ் என்ன சொன்ன, ரெய்கார்னு சொன்ன இல்லையா, அந்த ரெய்கார் கோட்டையில வந்து சத்ரபதி சிவாஜி அப்படி சொல்லிட்டு அவர் வந்து முடி சூட்டி கொண்டாரு. சத்ரபதி சிவாஜி அப்படின்னு சொல்லிட்டு, மராத்திய பேரரசர் சிவாஜி அப்படின்னு சொல்லிட்டு முடிசூட்டி கொண்டார். ஸோ கொரோனேஷன் வந்து 1674 வந்து நடந்தது. ஸோ புதிய மராத்திய பேரரசு வந்து ஒன்று உதயமாச்சு ஆக்சுவலா, புதிய மராத்திய பேரரசு உதயமாச்சு. இந்த மராத்திய பேரரசு எப்படி இருந்தது அப்படின்னா, மேப் வரல, நெட்ல இருந்தேன்னு தெரியல, மேப் வரல, நான் கொஞ்சம் ட்ரை பண்றேன். நம்மளது இந்தியா மேப் ஞாபகம் இருக்கா, இந்த இடத்துல வந்து பூனா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பகுதியில மட்டும் சிவாஜி வந்து உருவானார். இப்படி இந்த பகுதியில மட்டும் சிவாஜி வந்து உருவான 1674 பீரியட்ல இந்த மராத்தாஸ் பகுதி பக்கத்துல ஃபுல்லா கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருந்தார். இந்தியா ஃபுல்லா அவர் ஸ்ப்ரெட் ஆயிருக்கல, அவங்களுக்கு பின்னால வந்தவங்க ஸ்ப்ரெட் பண்ணாங்க ஆக்சுவலா. சிவாஜி பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த கொரோனேஷன் பண்ணார் இல்லையா, ஃபங்க்ஷன் வச்சு என்ன பண்ணாரு, சத்ரபதினு சொல்லி தன்னை வந்து முடி சூட்டிக்கிறார் ஆக்சுவலா. முடி சூட்டிக்கிட்ட பின்னாடி பணம் ஃபுல்லா செலவாயிடுது, கஜானா வந்து ஃபுல்லா காலி ஆயிடுது ஆக்சுவலா. வழக்கமாவே வந்து சிவாஜி அவங்க மராத்தியர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பக்கத்து மக்கள் மேல வந்து படையெடுத்து போவாங்களாம், பக்கத்து ராஜாக்கள் மேல படையெடுத்து போயிட்டு அவங்கள வந்து பயமுறுத்தி அவங்க கிட்ட இருந்து என்ன சொல்றது, கொள்ளையடிச்சுட்டு வந்துருவாங்களாம். 2 டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்களா, சவுத் அண்ட் சர்தேஷ் முக்கின்னு பேர் ஆக்சுவலா இருக்கு. மராத்தா ரைட்ஸ் போகக்கூடாது அப்படின்னா பக்கத்துல இருக்கிறவங்க ஒழுங்கா அவங்களாவே வந்து கப்பம் கட்டிடணுமா, அந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெஷரி ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு ஆக்சுவலாக, கஜானா ஃபுல்லாக பணம் காலி ஆயிடுச்சு. அதனால இவர் இன்னொரு ரவுண்டு வேணா ரைடு போக ட்ரை பண்ணுறாரு.
இந்த டே ரெய்டு எங்கே வர்றாருன்னா சவுத் இந்தியா மேலே வர்றாரு. நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த கர்நாடக பகுதின்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? சவுத் இந்தியாவில் இந்த கர்நாடக பகுதி மேலே படையெடுத்து வர்றாரு. பாருங்க எங்கே வர்றாரு ஆக்சுவலாக, ஜிஞ்சின்னா செஞ்சி, நம்ம தமிழ்நாடு மேலே வர்றாரு. ஜிஞ்சி, வெல்லூர், மைசூர், கொன்கன், மகாராஷ்டிராவில் தஞ்சாவூர், கோல்கொண்டா இந்த பகுதிகள் மேலே போய் ஜெயிச்சு அங்கே இருந்த எல்லாரும் லூட் பண்ணிட்டு போறாரு ஆக்சுவலாக. ஸோ கடைசியில் 1680 சிவாஜி வந்து இறந்துடுறாரு. இந்த இயர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க பாருங்க. 1627 பிறக்கிறாரு, 1674 கொரோனேஷன், 1680 வந்து இறந்து போயிடுறாரு. சிவாஜி ஏன் இருக்கிறாரு அப்படின்னாக்க, சிவாஜியுடைய பசங்க 2 பேர் இருக்கிறாங்க, சாம்பாஜின்னு ஒருத்தர், ராஜாராம்னு ஒருத்தர். அதுல சிவாஜியுடைய பையன் ஒருத்தர் வந்து செஞ்சிக்கோட்டைக்கு இன்சார்ஜா போட்டிருப்பாரு ஆக்சுவலா. செஞ்சிக்கோட்டைக்கு இன்சார்ஜா அவர் வந்து முகலாய பேரரசுல அக்பர் பின்னால வந்தாருன்னு சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா. அவங்க கிட்ட அந்த மன்சப்தாரி முறைன்னு ஒன்று போட்டாங்க, ஞாபகம் இருக்கா? மன்சப்தாரி சிஸ்டம் சொல்லிட்டு அவங்க கிட்ட மன்சப்தாரி சிஸ்டம்க்கு கீழே வேலை செய்ய போயிட்டாராம். இவருக்கு ஆகவே ஆகாதால் யாரும் முகலாயர்கள் ஆக்சுவலா. சரியா? ஸோ நான் தன்னுடைய பரம எதிரியான முகலாயர்கள் கிட்ட பையன் வந்து மன்சப்தாரி முறையை ஏற்றுக்கிட்டு அவங்க கீழே ஒர்க் பண்ண போறேன்னு சொன்னா அவரால் தாங்கிக்க முடியல. ஸோ அதனால என்ன பண்றாரு, 1680 வந்து இறந்துடுறாரு ஆக்சுவலா. சிவாஜியை பத்தி வேற என்ன படிக்கிறோம் அப்படின்னா, சிவாஜி வந்து நிர்வாகம் பண்ணார் இல்லையா, அவர்கிட்ட வந்து 8 பேர் கொண்ட அறிஞர்களை வச்சிருந்தார். அதுக்கு அஷ்டபிரதான்ஸ் அப்படின்னு பேர். அஷ்டபிரதான்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க கிருஷ்ணதேவராயர் அவையில் இருந்தவங்களுக்கு பேர் வந்து அஷ்ட திக்கஜங்கள் அப்படின்னு பேர். 8 பேர் இருந்தாங்க. இப்ப கூட குரூப் 1ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த அமர்த்தியா அப்படின்னா அக்கௌண்டன்ட் ஜெனரல் அப்படின்னு வந்தது. அந்த போஸ்ட் என்ன மீன் ஆகுது, எந்த துறை ரிலேட்டடா வருது அப்படின்னு சொல்லி குரூப் 1ல கூட ரீசெண்டாக கேட்டிருந்தாங்க ஆக்சுவலா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவாஜியுடைய நிர்வாகத்தில் வந்து 8 பேர் இருந்தாங்க. அந்த 8 பேர்ல ஃபர்ஸ்ட் ஆள் பேர் வந்து பீஷ்வா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மிக முக்கியமான போஸ்ட் வந்து பீஷ்வா. பீஷ்வானா என்ன அர்த்தம்? பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு அர்த்தம். அவர் வந்து மராத்திய பேரரசர், இவர் வந்து பிரைம் மினிஸ்டர். மினிஸ்டர்லயே முதன்மையானவர் அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவலா. ஸோ சிவாஜி பீரியட்ல, ஐ மீன் மராத்தாஸ் பீரியட்ல அவங்க வந்து 2 டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணாங்கன்னு சொன்னோம். என்னென்ன டேக்ஸ் சொன்னோம்? சவுத் அப்படின்னு ஒரு டேக்ஸ் ஆக்சுவலா, இன்னொன்று சர்தேஷ் முக்கி அப்படின்னு இருக்கு பேர் ஆக்சுவலா. சவுத் அப்படின்னா என்ன அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்பர் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய விவசாயிகள் அவங்களுடைய வருடாந்திர ஹார்வெஸ்ட் எடுப்பாங்க இல்லையா, விளைச்சல் எடுப்பாங்கல்ல, அதுல 1/4 அவருக்கு வந்து பே பண்ணணும். அவருக்கு பே பண்ண அப்புறம் அவர் என்ன பண்ணுவாரு, பக்கத்துல ரெய்டு போக மாட்டார். சர்தேஷ் முகி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மராத்தியர்களுக்கு சொந்தம் உண்டு அப்படின்னு சொல்ற பகுதிகளில் இருந்து ஒரு 10% வந்து எக்ஸ்ட்ரா வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. இது 2 டேக்ஸ் வந்து அவங்க கலெக்ட் பண்ணாங்க மராத்திய பகுதியில் வந்து. சிவாஜியை பத்தி வேற என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, சிவாஜியை வந்து பாண்ட் லீடர் அப்படின்னு சொல்றாங்க. பிறப்பிலே வந்து லீடர்ஷிப் குவாலிட்டியோட பிறந்தவள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மராத்திய பேரரசை வந்து அவருடைய உச்சியில கொண்டு போய் வச்சது யார் அப்படின்னா வீர சிவாஜி. அவர்கிட்ட மொத்தம் எவ்வளவு கோட்டை இருந்தது? 240 கோட்டைகள் வச்சிருக்கிறதா சொல்றாங்க. இந்த கோட்டை சாதாரண கோட்டை இல்லை. மேப் இமேஜஸ் வரல, ரொம்ப சூப்பரா இருக்கும், பயங்கர பெருசா, நல்ல பயங்கரமா மெயின்டைன் பண்ணி வச்சிருந்தார் ஆக்சுவலா. இதுல இமேஜஸ் எடுக்கும் வழக்கமா என்னன்னு தெரியல, எடுக்கல ஆக்சுவலா. சிவாஜிக்கு அப்புறம், சிவாஜி இறந்துறாருன்னு படித்தோம். சிவாஜிக்கு அப்புறம் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, சிவாஜிக்கு வந்து 2 பசங்க. சரியா? 2 பசங்க சிவாஜிக்கு. இல்லை, ஃபர்ஸ்ட் பையன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாராம், சாம்பாஜி. ஃபர்ஸ்ட் பையன் பேர் வந்து சாம்பாஜி அப்படின்னு இருக்கு அப்படி ஆக்சுவலா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜிக்கு அடுத்து மராத்திய பேரரசராக வராரு ஆக்சுவலா. ஆனால் பக்கத்தில் எதிரி யார் இருக்காங்க? அவுரங்கசீப் இருக்கார். அவுரங்கசீப் வந்து இவரை கொன்று துண்டு துண்டா வெட்டி இதுல தூக்கி போட்டாராம், ஆத்துல தூக்கி போட்டார். அவரை வந்து கொண்டுட்டார் ஆக்சுவலா. கொண்டுட்டு அவருடைய பையன் சாகுன்னு அவருக்கு பேர் ஆக்சுவலா. சரியா? அவருடைய குட்டி பையன், இன்ஃபன்ட் சன் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க, குழந்தையா இருக்கக்கூடிய பையன் சாஹு அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவரை வந்து எடுத்துட்டு போய் ஜெயிலில் போட்டுறாரு. சரி, இது ஃபர்ஸ்ட் சன், சாம்பாஜியுடைய பையன் சாஹு. அவரை கொண்டுடுறாரு, அவரை ஜெயிலில் கொண்டு போய் போட்டுறாரு. 2வது பையன் வந்து பாத்தீங்கன்னா ராஜாராம்னு ஒருத்தர் இருக்காரு ஆக்சுவலா. இவரையும் வந்து அவுரங்கசீப் கொண்டுடுறாரு. சில எதிரிகளை என்ன பண்ணுவாங்க, வச்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. இவங்க ஒய்ஃப் பேர் வந்து தாராபாய் ஆக்சுவலா.
ராஜாராமுடைய ஒய்ஃப் வந்து தாராபாய். சரிங்களா, ஹஸ்பண்டை கொண்டுடுறாங்க. இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, அவங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன குழந்தை வந்து 2ஆம் சிவாஜின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. அதை வந்து ராஜாவா வச்சு அவங்க ரூல் பண்றாங்க. இப்போ மராத்திய பேரரசு இருக்கும்ல, இருந்திருக்கும், தலைவன் இருந்திருக்கும். ஸோ ரூல் பண்றாங்க ஆக்சுவலா. ஸோ சிவாஜி இறந்த பின்னால இந்த சாஹூ இருக்கார் இல்லைங்களா, அவரை கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. அவுரங்கசீப் என்ன பண்ணாரு, ஜெயிலில் போட்டாரு. ஜெயிலில் போட்ட பின்னால அவுரங்கசீப்புக்கு அடுத்து பின்னால ஒரு டாபிக் சொல்லியிருக்கேன், லேட்டர் முகல்ஸ்ன்னு சொல்லிட்டு, பிற்கால முகலாயர்கள் ஒரு டாபிக், ஒரு 7-8 பேரை பத்தி ஒரு 2 இன்ஃபர்மேஷன் இருக்கு ஆக்சுவலா. ஸோ அவுரங்கசீப்புக்கு பின்னால பகதூர் ஷா 1 அப்படின்னு ஒருத்தர் வராரு ஆக்சுவலா. அவுரங்கசீப்புக்கு பின்னால முகலாய பேரரசர் ஒருத்தர் வராரு. அவர் பேர் வந்து பகதூர் ஷா 1, முதலாம் பகதூர் ஷா அப்படின்னு பேர். அவருக்கு பேக்கபார்னு சொல்லியிருக்காங்க, மூளை இல்லாத அரசன் அப்படின்னு. அதாவது பொண்ணும் பொருளும் இஷ்டத்துக்கும் வாரி வாரி வந்து வழங்குவாராம். இது மாதிரி வரமுறை கணக்கு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இல்லாம, அதனால அவருக்கு தலை இல்லாத அரசன் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பகதூர் ஷா 1 அடுத்து வராரு. அவர் என்ன பண்றாருன்னா, இந்த சாஹுவை ஜெயிலில் போட்டார் இல்லையா அவுரங்கசீப் வந்து, சிவாஜியுடைய ஃபர்ஸ்ட் பையனை சாஹுவை ஜெயிலில் போட்டிருக்காரு. அந்த சாஹுவை அப்போ ரிலீஸ் பண்ணிட்டார், ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்றாரு. ஸோ இங்க இந்த சாம்பாஜியுடைய பையன் சாஹு அவுரங்கசீப்பால ஜெயிலில் போடப்பட்டார். இப்போ வந்து ரிலீஸ் பண்ணிட்டார். அப்புறம் இங்க வந்து பார்த்தா யார் கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த இன்னொரு செகண்ட் ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, 2வது பையனுடைய ஒய்ஃப் தாராபாய் அம்மாவும் அவங்க பையன் 2ஆம் சிவாஜி, இவங்க கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவரை வராது, இவங்களும் இருக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குள்ள வந்து வாரிசுரிமை போர் வந்து ஏற்படுது, சக்சஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ 2 பேரும் வந்து ஃபைட் பண்றாங்க. இந்த ஃபைட்ல வந்து யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா, சாஹு வந்து ஜெயிக்கிறார் ஆக்சுவலா. சிவாஜியுடைய ஃபர்ஸ்ட் பையன் சாம்பாஜி, அவருடைய பையன் சாஹு. அவங்க சிப்பால ஜெயிலில் போட்டிருக்காரு. அதுக்கு அடுத்து வர்ற முகலாய பேரரசர் ரிலீஸ் பண்ணும்போது வெளியே வந்து 2 பேருக்குமே சிவில் வார் வருது பாருங்க. சிவில் வார் வருது, யாருக்கும், சாஹுவுக்கும் தாராபாய்க்கும் இடையில வருது ஆக்சுவலா. ஸோ இதுல வந்து சாஹு வந்து ஜெயிக்கிறார். சரியா, இந்த சாஹு ஜெயிக்கிறதுக்கு யார் காரணம் அப்படின்னா, இந்த பீஷ்வா போஸ்ட்ல ஒருத்தர் இருக்காரு. அவர் பேர் வந்து பாலாஜி விஸ்வநாத் அப்படின்னு பேர். நம்ம 8 போஸ்ட் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அது ரொம்ப முக்கியமான போஸ்ட் வந்து பீஷ்வா, பிரைம் மினிஸ்டர் போஸ்ட். ஸோ அப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் யாருனாங்கன்னா பாலாஜி விஸ்வநாத் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் ஆக்சுவலா. அவருடைய மிக முக்கியமான சப்போர்ட்டால தான் சாஹு வந்து ஜெயிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாஹு இருக்கார் இல்லைங்களா, அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நான் ரெஸ்ட் எடுக்க போறேன், எனக்கு ராஜாங்கம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ரெஸ்ட் எடுக்க போயிடுறாரு பேர்லெஸ்க்கு வந்து. அந்த சமயத்துல வந்து அவர் வந்து இந்த பீஷ்வா பாலாஜி விஸ்வநாத் இருக்கார் இல்லையா, அவர் அப்பாயிண்ட் பண்ணி நீ ராஜாங்கத்தை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபுல் பவர்ஸ் வந்து கொடுக்குறாரு ஆக்சுவலா. இந்த பாலாஜி விஸ்வநாத் அவர் ஜெயிக்க காரணமா இருந்த ஒரு ஆள் ஆக்சுவலா. நிர்வாகம் நாடு எல்லாம் நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, இந்த கிங் இருக்கார் இல்லைங்களா, ராஜா சாஹு இருக்கார் இல்லையா, இப்போ மராத்திய பேரரசர் சிவாஜி அவங்களுடைய பசங்க அந்த சாஹு, அந்த மாதிரிதான் மன்னர் பரம்பரையா வருது ஆக்சுவலா. அது வந்து இப்ப பாத்தீங்கன்னா வெறும் வந்து பேரளவு பொசிஷன் ஆயிடுச்சு ஆக்சுவலா. நாமினல் ஹெட்ன்னு சொல்லி நம்ம படிச்சோம் இல்லையா, பேருக்கு ராஜான்னு ஒருத்தர் இருக்காரு, ஆனா நிர்வாகம் பண்றது, வர்றது போறது, ஒர்க் அவுட் பண்றது, டிசிஷன் எடுக்கிறதுலாம் யார் அப்படின்னா இந்த பீஷ்வா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பீஷ்வாக்கள் ஆட்சின்னு இருக்கு பேர் ஆக்சுவலா. சிவாஜிக்கு அடுத்து 2 பசங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பீஷ்வாக்கள் ஆட்சி அப்படின்னு இருக்கு பேர் ஆக்சுவலா. ஏன்னா இவங்க தான் ஃபுல்லா கவர்மெண்ட் ரன் பண்ணாங்க. அவங்க ஜஸ்ட் மன்னர் பெயரளவுக்கு தான் அவங்க பதவி வச்சிருந்தாங்க ஆக்சுவலா. ஸோ கடைசியில வந்து மராத்திய பேரரசுல வந்து பிரதாப் சிங் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் ஆக்சுவலா. சத்ரான்ற பகுதியில ஒரு பிரதாப் சிங் ஒருத்தர் வச்சிருந்தார். பீஷ்வாக்கள் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சொல்லுவாங்க. ஸோ யாரெல்லாம் பீஷ்வாஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. பாலாஜி விஸ்வநாத் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பீஷ்வா பேர். அதுக்கு அடுத்து வந்து பாஜிராவ் ஒன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பாலாஜி பாஜிராவ் அப்படின்னு சொல்லுவாங்க. பீஷ்வாக்கள்ல 3 பீஷ்வாக்கள் வந்தாங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, பாலாஜி ஞாபகம் வச்சுக்கோங்க, பாஜி ராவ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பாலாஜி பாஜிராவ் அப்படின்னு 3வது வருது ஆக்சுவலா. ஸோ ஃபர்ஸ்ட் பாலாஜி விஸ்வநாத் தான் ஃபர்ஸ்ட் பீஷ்வா. பீஷ்வாக்கள் ஆட்சி எப்போ ஸ்டார்ட் ஆகுது, 1713 ஸ்டார்ட் ஆகுது. 1713 வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த பீஷ்வாக்கள் பொசிஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து ஹெரிடிட்டரியா மாத்தினாரு. இவர் இல்லைன்னா அதுக்கடுத்து அவருடைய பையன், அதெல்லாம் அதுக்கடுத்து அவருடைய பையன் அப்படின்னு சொல்லிட்டு அது வாரசுரிமைக்கான பதவியா வந்து இவர் வந்து மாத்துறாரு.
இவர் இந்த பீஷ்வா இருக்கார் இல்லைங்களா, இவர் வந்து சாகுவை வந்து மராத்திய பேரரசராக ரெகனைஸ் பண்றாரு. ஏன்னா அவர் இவருக்கு ஹெல்ப் பண்ணாரு, அதே மாதிரி இவர் அவரை ரெஸ்பெக்ட் பண்றாரு அப்படின்னு சொல்றாரு. ஸோ மராத்திய பேரரசை வந்து திரும்பவும் சிவாஜி இருக்கும்போது எந்த அளவுக்கு வச்சிருந்தாரோ அந்த அளவுக்கு வந்து மிக பெருசா கொண்டு வந்தார் சொல்லி அவர் எழுதியிருக்காங்க ஆக்சுவலா. நெக்ஸ்ட் வந்து பாஜிராவ் ஒன் அப்படின்னு ஒருத்தர் பாஜிராவ் ஒன் அப்படின்னு சொல்லி பேர். இருக்கிறதுலேயே வந்து பீஷ்வாக்கள்லேயே வந்து மிக தலை சிறந்த பீஷ்வான்னு சொல்லி அவர் சொல்றாங்க, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மராத்திய பேரரசு நம்ம சொன்னோம் இல்லையா, அப்ப சவுத் இந்தியாவில் மட்டும் இருந்ததுன்னு சொன்னோம் இல்லைங்களா, இங்க சவுத் இந்தியாவில் மட்டும்தான் மராத்திய பேரரசு இருந்ததுன்னு சொன்னோம். இவர் என்ன பண்ணாருன்னா நார்த் இந்தியா ஃபுல்லா கொண்டு போனார். இப்படி மேப் ரொம்ப பெருசா இருக்கு ஆக்சுவலா. முகலாய பேரரசு தேஞ்சிக்கிட்டு இருந்தது அப்ப. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, இங்க பெரிய அளவில் வந்து மராத்திய பேரரசை கொண்டு போனார். இப்படி கொண்டு போனார், அனெக்சேஷன் பண்ணி பண்ணி சேர்த்து கொண்டு போனார் ஆக்சுவலா. ஸோ நார்த் இந்தியா ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கான்னு சொன்னோம். நெக்ஸ்ட் பாருங்க, பசன், தானே, சல்சிட் அப்படின்ற பகுதிகள் எங்க இருக்கு அப்படின்னாக்க மகாராஷ்டிரா சைட்ல இருக்கு. இது வந்து போர்ச்சுகீஸ்கள் கிட்ட இருந்து ஜெயிச்சு அனெக்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ மராத்திய பேரரசு தன்னுடைய உச்சியில வந்து கொண்டு போய் வச்சிருக்காரு அவர். ஓகேங்களா, பாஜிராவ் ஒன். அப்புறம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பரந்த மராத்திய பேரரசை வந்து அஞ்சா டிவைட் ஆச்சு ஆக்சுவலா. பாமனி சுல்தான்கள் லாஸ்ட்ல அஞ்சா டிவைட் ஆச்சுன்னு படிச்சோம் இல்லையா, அதே மாதிரி இங்க வந்து லாஸ்ட்ல என்ன பண்ணாங்க, மராத்தியா ஃபேமிலிஸ் வந்து அஞ்சா உடஞ்சிட்டாங்க இண்டிபெண்டா. அதுக்கு ஹெட் வந்து இந்த பூனால இருக்கக்கூடிய பீஷ்வா. இது என்ன கேட்பாங்க அப்படின்னா லிஸ்ட்ல கேட்பாங்க, பரோடாவை ஆண்ட கெய்க்வாட். இப்போ சிவாஜி, ரஜினி பேர் என்ன சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க, ஒரிஜினல் நேம் வந்து ரஜினிக்கு ஒரிஜினல் நேம் சிவாஜி கெய்க்வாட்னு அவருக்கு பேர். ஆக்சுவலா மராத்தா ஆரிஜினல் பறக்கிறார் வந்து இங்க தமிழ்நாட்டில் வந்து தமிழ் பேசி பில்டப் பிடிச்சிருக்காரு பாருங்க. ஆக்சுவலா பரோடாவை ஆண்ட கெய்க்வாடுன்னு சொல்லுவாங்க, நாக்பூரை ஆண்ட போன்ஸ் லேக்கன்னு சொல்லுவாங்க, இண்டூரை ஆண்ட ஹோல்கர்கள், குவாலியரை ஆண்ட சிந்தியாக்கன்னு சொல்லுவாங்க, அஞ்சாவதா பூனாவை ஆண்ட பீஷ்வாக்குன்னு சொல்லுவாங்க. இதுல இந்த பீஷ்வா வந்து எல்லாருக்கும் ஹெட், ஓவரால் ஹெட் வந்து பீஷ்வாக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி மராத்திய பேரரசு வந்து அஞ்சா உடஞ்சிருச்சு. இதுக்கு பேர் வந்து மராத்தா கன்ஃபெடரசின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கரெக்டான வேர்ட் யூஸ் பண்ணுங்க. மராத்தா கன்ஃபெடரசின்னா மராத்திய கூட்டணிவின் பேர். அஞ்சா டிவைட் ஆயிருக்கிறாங்க, பட் ஸ்டில் தி ஒர்க் அஸ் சென்ட்ரல் சிங்கிள் கவர்மெண்ட். அதுக்கு மராத்தா கன்ஃபெடரசி அப்படின்னு பேர். ஸோ மூணாவது வந்து பாலாஜி பாஜிராவ் அப்படின்னா இருக்கு பேர் ஆக்சுவலா. இவர் யாரு அப்படின்னா இதுக்கு முன்னால் இருந்தார்ல பாஜிராவ் ஒன் அப்படின்னு இருந்தார் இல்லையா, அவருடைய தத்து பிள்ளை. அவருக்கு தத்து பிள்ளை, அடாப்ட் பண்ண சன். இவருக்கு பேர் வந்து நானா சாஹிப் அப்படின்னு பேர். இவருக்கு நானா சாஹிப் அப்படின்னு சொல்லி பேரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா 1857 சிப்பாய் கழகத்துல வந்து பங்கெடுத்துக்கிட்டார். ஸோ இவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முகலாயர்களுக்கும் மராத்தியர்களுக்கும் கிட்டத்தட்ட 27 வருஷமா சண்டை பகைமையா இருந்ததாம். சிவாஜி இறந்ததுல இருந்து 1680 இருந்து. சிவாஜி இறந்தது 1680. ஓகேங்களா, பாருங்க அவங்க 2 பசங்களையும் கொண்டிருக்காருன்னு சொல்றாங்க. அவருக்கு படிச்சோம் இல்லையா. ஸோ 27 வருஷத்துக்கும் மேலா வந்து முகலாயர்களுக்கும் மராத்தியர்களுக்கும் பயங்கரமான பகைமை, சண்டை, கான்ஃபிளிக்ட் இருந்துட்டு இருக்கு ஆக்சுவலா. அப்படியே போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு பீரியட்ல மராத்தியர்கள் வந்து பயங்கரமான நேம் எடுத்தவங்க ஆக்சுவலா. ஃபைட் பயங்கரமா பண்ணுவாங்களாம், பயங்கரமா கரேஜஸா இருப்பாங்களாம், அவங்களுக்கு தோல்வியே கிடையாதான், அந்த மாதிரி சொல்றாங்க ஆக்சுவலா. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா 1752ல இந்த பிற்கால முகலாயர்கள் சொல்லி படிச்சோம் இல்லையா, அதுல வந்து முகலாய பேரரசர் ஒருத்தர் பேர் வந்து அகமது ஷா அப்படின்னு அவருக்கு பேர். அவருக்கு பேர் வந்து அகமது ஷா அப்படின்னு பேர். முகலாய பேரரசர் பேர் வந்து லேட்டர் முகல். 1752ல வந்து அகமது ஷான்னு ஒருத்தர் ரூல் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட இந்த பாலாஜி பாஜிராவ் இருக்கார் இல்லையா, இவர் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாரு. என்ன அக்ரிமெண்ட் போடுறாரு, முகலாயர்களை யாராவது அட்டாக் பண்ண வந்தா, வெளியிலேயோ உள்ளேயோ, உங்க எதிரிகள் உள்ளேயோ வெளியோ உங்களை அட்டாக் பண்ண வந்தா நாங்க வந்து உங்களை பார்த்துக்கிறோம், நாங்க டிஃபெண்ட் பண்ணிக்கிறோம் அப்படி அக்ரிமெண்ட் அப்படி போடுறாரு. மராத்தியர்கள் வந்து ஃபைட் பண்ணி நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி நல்லா சூப்பரா வந்துட்டாங்க, அதனால ஒரு அக்ரிமெண்ட் போடுறாரு ஆக்சுவலா. அகமது ஷா முகலாய பேரரசர் இருக்கார் இல்லையா, அவர் அதுக்கு என்ன அவர் ரிட்டர்ன் கொடுக்கணும் அப்படின்னா, இந்த சவுத் அண்ட் சர்தேஷ் முக்கின்னு சொல்லி ஒரு டேக்ஸ் சொன்னோம் இல்லையா, முகலாய பகுதிகளில் ஒரு 6 பகுதிகள் கிட்ட இருந்து அந்த டேக்ஸ் நீங்க கலெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அவர் சொல்லிக்கிறார். இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் வந்து போட்டிருந்தாங்க ஆக்சுவலா 1752ல.
ஸோ இது பாலாஜி பாஜிராவ் பீரியட்ல ஒரு ஒப்பந்தம் முகலாயர்களுக்கும் மராத்தியர்களுக்கும். முகல்ஸ் யாராவது இன்டர்னலோ எக்ஸ்டர்னலோ அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா யார் டிஃபெண்ட் பண்ணுவாங்க? மராத்தாஸ் நாங்கள் டிஃபெண்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்றாங்க. ஸோ பின்னால ஒரு பீரியட்ல என்ன ஆச்சு அப்படின்னாக்க மூன்றாம் பானிபட் போர் அப்படின்னு ஒன்று வந்தது. ஆக்சுவலா மூன்றாம் பானிபட் போர் அப்படின்னு ஒரு போர் வந்தது. எந்த வருஷம் வந்ததுன்னா 1761 வந்தது. சரியா? 1761 மூன்றாம் பானிபட் போர். ஆக்சுவலா இந்த மூன்றாம் பானிபட் போருக்கு முன்னால 1739 பாருங்க, இயர் வந்து 1739. அதுல வந்து நாதிர் ஷான்ற ஒருத்தர் வந்து இந்தியாவை அட்டாக் பண்ணார். அவர் பேர் வந்து நாதிர் ஷா. பக்கத்துல இருக்கக்கூடிய பாரசீகம் சொல்றோம், பெர்ஷியான்னு சொல்றோம் இல்லையா, ஈரான். அந்த ஈரான்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பேரரசர் வந்து நாதிர் ஷா அப்படின்னு அவருக்கு பேர். இயர் வந்து 1739 முகலாய பேரரசை வந்து அட்டாக் பண்றாரு, படையெடுத்து வர்றாரு. ஆக்சுவலா பல காரணங்களுக்காக படையெடுத்து வர்றாரு. சரிங்களா? இங்க படையெடுத்து வரும்பொழுது இங்க யார் ஒருத்தர் இருந்தாங்க சொல்லி பார்த்தோம், இந்த ரங்கீலான்னு ஒருத்தர் சொன்ன ஞாபகம் இருக்கா? அவர் பேருக்கு பட்டம் ரங்கீலான்னு பட்டம் கொடுத்துருக்காங்க. அவருக்கு பேர் வந்து முகமது ஷான்னு பேர். ஓகேங்களா? இங்க வந்து பிற்கால முகலாய வம்சத்துல வந்து முகமது ஷா, ரங்கீலா என்று அழைக்கப்படக்கூடிய முகமது ஷா ஒரு வீக்கஸ்ட் ரூலர் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அந்த சுச்சுவேஷன் பார்த்து அவர் நாதிர் ஷா வந்து அட்டாக் பண்றாரு. அட்டாக் பண்ணும்போது என்ன ஆகுது? ஏற்கனவே முகலாய பேரரசு இட் வாஸ் டிக்ளைனிங், அது வந்து தேஞ்சு போயிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்றோம். ஸோ இட் வாஸ் எ டெத் ப்ளோ அப்படின்னு எழுதியிருக்காங்க. தைமூர் வந்து 1398 டெல்லி சுல்தான்கள் அட்டாக் பண்ணாங்கன்னு படிச்சோம், ஞாபகம் இருக்கா? தைமூர் வந்து 1398 நசருதீன் முகமது ஷா துக்ளக் இங்க ஆண்டுகிட்டு இருக்கும் பொழுது டெல்லி சுல்தானை ஆட்சியை வந்து படையெடுத்து ஃபுல்லா சிரச்சேதம் பண்ணிட்டு போனான்னு சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி இங்க வந்து முகலாய பேரரசை வந்து 1739 நாதிர் ஷா வந்து படையெடுத்து துவம்சம் பண்ணி முகலாய பேரரசை வந்து ஒரு சாவமன் அடிச்ச மாதிரி அடிச்சுட்டு போயிட்டார். ஸோ முகலாய பேரரசு ஏற்கனவே டிக்ளைன் ஆகிட்டு இருக்கு, இவர் வந்து அட்டாக் பண்ணது இன்னும் ரொம்ப ஹெவியா இருந்தது. ஆக்சுவலா இவர் இருக்காரு இங்க, இந்த நாதிர் ஷா இருக்காரு இல்லையா, இவர் வந்து அட்டாக் பண்ணி இவர் வந்து தான் வென்ற பகுதிகள் இருக்கு இல்லையா, அதை பார்த்துக்க சொல்லி ஒரு ஆளை இன்சார்ஜா போடுறாரு. இன்சார்ஜா அகமது ஷா அப்தாலின்னு அவருக்கு பேர். நாதிர் ஷாவுடைய அடுத்த வாரிசு ஈரான் மன்னர் அவரு அகமது ஷா அப்தாலின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட நீ வந்து இங்க பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நாதிர் ஷா போயிடுறாரு. அகமது ஷா அப்தாலி அப்பப்ப வந்து பார்த்துட்டு போவார். அப்ப வந்து பார்த்துட்டு போகும்போது அவரு சும்மா இருக்காம பக்கத்துல நெய்பர் பக்கத்துல எல்லாம் வந்து ஃபைட் பண்ணி அனெக்ஸ் பண்ணிட்டு இருந்தார். ஆக்சுவலா ஸோ அப்படி ஒரு பீரியட் நடக்கும் பொழுது இந்த அகமது ஷா அப்தாலி இருக்கார் இல்லைங்களா, அவருக்கும் முகலாயர்களுக்கு வந்து சண்டை வருது. அதுக்கு பேர் வந்து மூன்றாம் பானிபட் போர்னு பேர். 1761 ஓகேங்களா, தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட், மூன்றாம் பானிபட் போர் அப்படின்னு பேர். யாருக்கு சண்டை வருது? ஈரானுடைய மன்னர் நாதிர் ஷாவுடைய ஃபாலோவர் பேர் வந்து அகமது ஷா அப்தாலி. அகமது ஷா அப்தாலி அப்படின்னு அவருக்கு பேர். அவர் வந்து முகலாய பேரரசு மேல படையெடுத்து வர்றார். இப்போ 1761 பாருங்க, அவர் நாதிர் ஷா வரார் இல்லையா, அகமது ஷா அப்தாலி வரான்னு சொன்னோம் இல்லையா, இவர் தான் அகமது ஷா அப்தாலி. அகமது ஷா அப்தாலி இங்க இந்தியாவை அட்டாக் பண்ண வரும் பொழுது அவருக்கு இந்தியாவில் இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவரு கூட ஃபைட் பண்றதுக்கு, அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு. அவங்க யார் அப்படின்னா ரோஹில் காண்ட் என்ற பகுதியை ஆண்ட நவாப் ஒருத்தர் இருக்கார். ரோஹில் காண்ட் பகுதியை ஆண்ட நவாப். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அயோத்தி பகுதியை ஆண்ட நவாப் சுஜாவுத் தௌலா அப்படின்னு பேர். ஸோ இவங்க 2 பேரு பிளஸ் வந்து அகமது ஷா அப்தாலி, இவங்க ஒரு பக்கமும் ஆப்போசிட் சைட்ல முகலாயர்களை யாரை டிஃபெண்ட் பண்றான்னு சொல்லியிருக்கிறாங்க, மராத்தாஸ். ஸோ மராத்தியர்கள் வந்து நிற்கிறாங்க. ஸோ மராத்தாஸ் வந்து ஃபோர்ஸஸ் போய் நிற்குது. மராத்தா ஃபோர்ஸஸை வழி நடத்தின ஒரு பேர் வந்து சதாசிவராவ்னு பேர். ஆக்சுவலா மராத்திய பேரரசர் பேர் வந்து பாலாஜி பாஜிராவ், நானா சாஹிப்னு சொல்றோம். மிலிட்ரி ஹெட் யார் இருந்தாங்க அப்படின்னா சதாசிவராவ் வந்து வழி நடத்தினார். இந்த போர்ல என்னாச்சு அப்படின்னா ஆக்சுவலா மராத்தியர்களை வந்து தரமட்டம் ஆக்கிட்டாங்க, பயங்கரமா ஓஸ்டா சஃபர் ஆயிட்டாங்க. மராத்தியர்கள் வந்து எங்கேயுமே அந்த மாதிரி தோத்ததே கிடையாது. 60,000-70,000 பேருக்கு மேல வந்து இறந்துட்டாங்களாம் ஸ்பாட்லயே. ஸோ இறந்துட்டாங்க அப்படின்ற செய்தி வந்து கேட்டு அந்த மன்னர் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து அந்த விஷயம் தாங்க முடியாம இறந்துடுறாரு. யாரு? பாலாஜி பாஜிராவ். அப்படியே வந்து இறந்துதான்னு சொல்லி சொல்றாங்க ஆக்சுவலா. ஸோ மராத்தியர்களை வந்து தரமட்டமாக்கிடுவாங்க. ஸோ இட் வாஸ் எ டெத் ப்ளோ டு த மராத்தாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே முகலாய பேரரசு அட்டாக் பண்ணது யாரு? நாதிர் ஷா. ஓகேங்களா, அடுத்து அகமது ஷா அப்தாலி அட்டாக் பண்ணாங்க. இப்போ மராத்தாஸ் தான் இன்னொரு ஆள் இருக்காங்க, பெரிய ஆளுங்க, அவங்களே என்ன பண்ணாங்க? ஜீரோ பண்ணிக்கிட்டாங்க.
ஸோ மராத்திய பேரரசுல என்ன ஆல்வேஸ் இருந்தது அப்படின்னா, அந்த 5 ஃபேமிலிஸா உடைஞ்சிருந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா ஒற்றுமை இருக்குல்ல எப்பயுமே. மராத்திய பேரரசுல வந்து எப்பயுமே ஒற்றுமை இருக்குல்ல. இந்த ஒற்றுமை இல்லாததை வந்து ஆப்போசிட் பார்ட்டிங்க பெஸ்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. பாருங்க, இந்த வார் மூலமா என்ன நடந்தது அப்படின்னா, ஏற்கனவே முகலாய பேரரசு அழிஞ்சிருச்சு, கிட்டத்தட்ட அழிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்ப மராத்தியாஸும் அழிஞ்சிட்டாங்க. பிரிட்டிஷ்காரங்களுக்கு வந்து திப்பு சுல்தானை வென்றுட்டாங்க. 1799 வந்து திப்பு சுல்தானை ஜெயிச்சிருவாங்க. ஸோ திப்பு சுல்தானை ஜெயிச்ச பின்னாடி அவங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா மராத்தாஸ். பிரிட்டிஷ்காரங்களை எதிர்க்கக்கூடிய அதனால பெரிய ஆளுங்க வந்து மராத்தியர்கள். அவங்களை எப்படி அட்டாக் பண்ணுறதுன்னு அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்க ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு மடிஞ்சிட்டாங்க. ஸோ பிரிட்டிஷ்காரன் வந்து நேராக வந்து சேர் போட்டு உட்காந்துக்கணும். பிரிட்டிஷ்காரன் இந்த வேலையை பண்ணியிருக்கணும். முகலாயர்களை ஃபைட் பண்ணியிருக்கணும், இவங்களை ஃபைட் பண்ணியிருக்கணும். இந்தியர்கள் இவங்களுக்குள்ளேயே ஃபைட் பண்ணி இந்த போரில் வந்து முகலாயர்கள் ஏற்கனவே அவுட்டு, இப்போ மராத்தாஸும் அவுட் ஆயிட்டாங்க. ஸோ பிரிட்டிஷ்காரனுக்கு கிரவுண்ட் வாஸ் வெரி வெரி கிளியர். அவன் வந்தான் நீட்டாக சூப்பராக ஸ்மூத்தாக உள்ள வந்து ஹேண்டில் பண்ணிட்டான். ஸோ பிரிட்டிஷ்காரன் இந்தியாவுக்குள்ளே வரும் பொழுது பாருங்க, முகலாயர்களே தடுத்திருக்கணும். முகல்ஸ் அக்பர் நினைச்சார், ஆக்சுவலாக அவங்கள தடுக்கணும்னு நினைச்சாரு. பட் பார்த்தா எஃபெக்டிவாக அவங்க ரன் பண்ணல. அதே மாதிரி மராத்தாஸும் தடுக்க தவறிட்டாங்கன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இதனால பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவுக்குள்ளே உள்ள வந்துட்டாங்க. ஒரு சின்ன பிட் என்ன அப்படின்னாக்கா, ஆங்கிலோ மராத்தா வார்ஸ், ஆங்கிலேயர்களுக்கும் மராத்தியர்களுக்கும் சண்டை வந்தது. நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, நம்மளுக்கு வந்து அதாவது ஃபர்ஸ்ட் ஐரோப்பியர்கள் இந்தியாவுக்குள்ள வராங்கன்னு ஒரு டாபிக் படிச்சிருக்கோம். அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் அப்படின்னு பேர். ஐரோப்பியர்கள் இந்தியாவுக்குள்ள வராங்க அப்படின்னு படிச்சிருக்கிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, அவங்க வந்த பின்னால 5 பேர்ல யார் இங்க கடைசியில் நின்னாங்க? பிரிட்டிஷ்காரங்க. அந்த பிரிட்டிஷ்காரங்க இங்க லோக்கல்ல இருக்கிற எல்லாருமே ஒவ்வொன்னா ஜெயிச்சாங்கன்னு சொல்லி சொன்னோம். ஸோ ரெண்டாவது டாபிக் இருக்கு, ஆங்கில பேரரசை விரிவுபடுத்துதல் அப்படின்னு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் எந்த இடத்துல வந்து பவர் கேப்சர் பண்ணாங்கன்னு சொன்னோம். இந்தியாவில் பிரிட்டிஷ்காரன் முதல்ல எங்க பவர் கேப்சர் பண்ணாங்க? பெங்கால்ல வந்து. சரிங்களா, வெஸ்ட் பெங்கால் இருக்கு இல்லைங்க, அந்த பகுதி வங்காள பகுதியில் ஃபர்ஸ்ட் கெயின் பண்ணாங்க. அதை அங்கே கெயின் பண்ணிட்டாங்க பொலிட்டிக்கல் பவர். பெங்கால், பீகார், ஒரிசா அவங்க கைக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து ரெண்டாவது வந்து திப்பு சுல்தான். ஓகேங்களா, ஸ்ரீரங்கப்பட்டினம் ஹெட் குவார்ட்டர்ஸ், ஹைதர் அலி அவங்க திப்பு சுல்தான் இருந்தாங்க. ஆங்கிலோ மைசூர் வார்னு அதுக்கு பேர். 4 ஆங்கிலோ மைசூர் வார் நடந்தது. ஆக்சுவலாக 1, 2, 3, 4 நடந்தது. கடைசியில் 1799 திப்பு சுல்தானை வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஸ்ரீரங்கப்பட்டினம் கோட்டையை வந்து தரமட்டமாக்கிட்டாங்க. கூட போய் பார்த்தீங்கன்னா இருக்கும், அழகாக இருக்கும். காவிரி ஆறு ஓடுது பக்கத்தில், அந்த தீவு பக்கத்தில் வந்து அவங்க மக்கள் இருக்கிறாங்க. அதை ஒரு செங்கல் விடாமல் தரமட்டமாக்கிட்டாங்களா பிரிட்டிஷ்காரங்க. ஸோ அடுத்த 3வதா வந்து யார் இருந்தாங்கன்னா மராத்தியர்கள் இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணாங்க, அங்கே மராத்தாஸையும் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அந்த பீரியட்ல என்ன வந்ததுன்னு சொல்லி ஒரு சின்ன ஸ்கெட்ச். ஸோ மராத்தாஸ் கூட பிரிட்டிஷ்காரங்க சண்டை போட்டாங்க. 3 வார் வந்தது. சரியா, என்னென்ன வார்? ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தா வார். ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தா வார் ஸ்டார்ட் ஆனது வந்து 1775. ஆக்சுவலாக அந்த வார் வந்து ஒரு பக்கம் ஃபுல்லாக ஸ்லைடு இருக்கு, பட் ரொம்ப கசகசன்னு இருக்கும். அது ஹிஸ்ட்ரி வேறு, அதனால் அதெல்லாம் எடுக்கல. சும்மா என்னென்னு மட்டும் ஒரு எசன்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். அது ரொம்ப கசகசன்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா. சரியா, ஸோ அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை. வார் ஆஃப் சக்சஷன் சொன்னோம் இல்லையா, இப்போ அப்பா இருந்தாருன்னா அதுக்கப்புறம் என்ன சண்டை போட்டுக்கிட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ அப்போ வந்து அது நடந்தது. ரிசல்ட் என்னாச்சு அப்படின்னா, சல்பை உடன்படிக்கைன்னு ஒரு உடன்படிக்கை வந்து சைன் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தா வார் எந்த வருஷம் நடக்குதுன்னா 1775. சரிங்களா, அதுக்கு என்ன காரணம்னு சொல்றோம்? அவங்களுக்குள்ள வந்து வாருச்சுரிமை போர், வார் ஆஃப் சக்சஷன் சொல்றோம் இல்லையா. 5 ஃபேமிலிஸ் இருந்தது இல்லையா, அவங்களுக்குள்ள ப்ராப்ளம்ஸ், இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ். அந்த இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் பொழுது என்ன பண்றாங்க, பிரிட்டிஷ்காரங்க மூக்க நுழைக்கிறாங்க. அதுல ஒருத்தனை 2 பேரும் பிரிட்டிஷ்காரன் வம்பல்ல கூப்பிடுறாங்க, வா பஞ்சாயத்து பண்ணிவிடுன்னு. அதுக்காகவே உட்காந்துட்டு இருக்கான், வந்தான். ஸோ டிஸ்டர்ப் பண்ணாங்க ஆக்சுவலா. ஸோ கடைசியில் 1782 இங்க வந்து சல்பை உடன்படிக்கைன்னு அதுக்கு பேர் ஆக்சுவலா. அங்க சைன் பண்றாங்க. அந்த உடன்படிக்கையில என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்கிலீஷ்காரங்களுக்கு எதிரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட எதுவுமே லிங்க் வச்சு கூடாதுன்றாங்க. பாருங்க என்ன சொல்றாரு ஆக்சுவலா, மைசூர்ல இருக்கிற ஹைதர் அலி இருக்கார் இல்லையா, அவரு மராத்தியர்கள் பக்கத்துல, அடுத்து யூரோப்பியன்ஸ். ஆக்சுவலா இங்கிலீஷ்காரங்களை விட்டுட்டு மற்ற யூரோப்பியன்ஸ் இந்தியாவுக்குள்ள வந்திருந்தாங்க இல்லையா, பிரெஞ்சு அவங்க எல்லாம் வச்சிருந்தாங்களா, அவங்க கூட லிங்க்ல போகக்கூடாது. ஹைதர் அலி இருக்கார் இல்லையா மைசூர்ல, அவரை வந்து நீங்க அவர் கூட சேரக்கூடாது, அவர் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு தோற்கடிக்கணும்னு தான் சொல்றாங்க.
அதே மாதிரி மராத்திய பகுதிகளில் இங்கிலீஷ்காரங்களோட எதிரிகள் யார்? ஆக்சுவலாக பிரெஞ்சுக்காரருங்க. அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. கிட்டத்தட்ட இவங்களுக்கு யார் ஆகாதோ அவங்க கூட எந்த கான்டாக்டும் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஆக்சுவலா கடைசியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. 20 இயர்ஸ்க்கு வந்து ஒரு பீஸ் ட்ரீட்டி சைன் பண்றாங்க, அமைதி உடன்படிக்கை. யார் கூட? தோத்து போன மராத்தியர்கள் கூட. மராத்தியர்கள் கூட சல்பை உடன்படிக்கையில 20 இயர்ஸ் ஆஃப் பீஸ் ட்ரீட்டி, சரி, அமைதி உடன்படிக்கை வந்து சைன் பண்றாங்க. அப்ப அடுத்த 20 வருஷத்துக்கு வந்து மராத்தியர்கள் வந்து இங்கிலீஷ்காரங்களை அப்போஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சைன் பண்ணிடுறாங்க. நான் சொல்லியிருக்கேன், நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே வந்து சொன்ன வாக்கை காப்பாற்றுவாங்க, மெயின்டைன் பண்ணுவாங்க இல்லையா? கரெக்டாக இவ்வளோ நல்ல பெரிய ஆளான மகாராஜா இவங்க மராத்தாஸ் அவங்களுக்கு செக் வச்சுட்டாங்க. 20 இயர்ஸ் அவங்க எதுவுமே பண்ணக்கூடாது. அவங்க கண் முன்னாலே சின்ன சின்னதாக எல்லாத்தையும் வேட்டையாடினாங்க, அனெக்சேஷன் எல்லாம் பண்ணாங்க. ஆக்சுவலாக கரெக்டாக 20 வருஷம் வெயிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் திருப்பி சண்டை வந்தது. 20 வருஷம் எழுதி கொடுத்தாங்க இல்லையா? 20 வருஷம் அவங்க எதுவுமே அப்போஸ் பண்ணலை. 20 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பாருங்க, 1782 அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க. 1803 20 இயர்ஸ் கழிச்சு அதுக்கு அடுத்த வருஷத்துல 2வது வார் வந்து நடக்குது. 2வது ஆங்கிலோ மராத்தா வார். ஸோ இப்போ 1803 பீரியட்ல வார் ஸ்டார்ட் ஆகுது. 1799 திப்பு சுல்தானை வந்து காலி பண்ணிட்டாங்க, வங்காள பகுதியும் கெயின் பண்ணிட்டாங்கன்னு சொன்னோம். இப்போ வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு ரொம்ப ஆப்போசிட் ஃபோர்ஸ், நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கிறது யாருன்னா மராத்தாஸ். அவங்களை எதையாவது பண்ணணும்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரியா? இந்த சுச்சுவேஷன்ல இது நடக்குது. ஆக்சுவலா அகெயின் வந்து என்ன பண்றாங்க, அந்த மராத்திய பேரரசுக்குள்ள 5 உடஞ்சிட்டாங்க இல்லையா? அவங்களுக்குள்ள இன்டர்னல் கான்ஃப்ளிக்ஸ், நீ சொல்ற நான் கேட்க மாட்டேன், நான் சொல்லி கேட்க மாட்டேன், அப்படிலாம் வந்து ஆக்சுவலா. அதனால அகைன் வந்து சண்டை வந்தது. சண்டையில் என்னாச்சு அப்படின்னாக்க, பிரிட்டிஷ்காரங்க மராத்திய பகுதியில் இருந்த பல பகுதிகளை வந்து அனெக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க சண்டையில். இவங்ககிட்ட அக்ரிமெண்ட் போட்டு பண்ணிக்கிட்டாங்க. பாருங்க, பூனா ஃபுல்லா வந்து இவங்க கண்ட்ரோல், பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல போயிடுச்சு. பூனா தானே ஹெட் குவார்ட்டர்ஸ் சொல்லியிருந்தோம், அதையே அவங்க எடுத்துக்கிட்டாங்க ஆக்சுவலா. அப்புறம் 3வது ஆங்கிலோ மராத்தா வார் அப்படின்னு இருக்குது 1817. 3rd ஆங்கிலோ மராத்தா வார் 1817 1818 இது நடந்தது ஆக்சுவலா. இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா, இந்தியாவுடைய மத்திய பகுதியில், சென்ட்ரல் ஏஷியான்னு போட்டுக்கிறேன், சென்ட்ரல் இந்தியாவுடைய மத்திய பகுதிகளில் வந்து பிண்டாரிகள் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இருந்தாங்க. இந்த படம் பாகுபலி படம் பார்த்தீங்கன்னா அதில் வரும் ஆக்சுவலாக, பிண்டாரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பிண்டாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொள்ள கூட்டம் இருந்தாங்க ஆக்சுவலாக. அவங்க எங்கே இருந்தாங்கன்னா மத்திய இந்தியாவில், சென்ட்ரல் இந்தியாவில் இருந்தாங்க ஆக்சுவலாக. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இங்கிலீஷ்காரங்க டவுனில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களெல்லாம் வந்து கொள்ளையடிச்சு ஆளை கொன்று கொள்ளையடிக்கிறது அந்த மாதிரிலாம் அட்டூழியம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூவாக இருந்தது. ஸோ அவங்கள கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ்காரங்க இறங்கினாங்க ஆக்சுவலாக. கடைசியில் என்னாச்சு அப்படின்னாக்க, அடுத்த வருஷம் 1818 அந்த வார் முடியுது ஆக்சுவலாக, 3வது ஆங்கிலோ மராத்தா வார். அந்த பிண்டாரிகளையும் ஒடுக்கிடுறாங்க, வேற இங்க மராத்தாஸையும் வந்து என்ன பண்ணாங்க, ஜீரோ பண்ணிடுறாங்க. ஸோ 1818 வந்து மராத்திய பேரரசை ஜீரோ பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இவங்கள ஜீரோ பண்ணிட்டாங்க. ஸோ அதை கடைசியில் இருந்தார் இல்லையா பாஜிராவ் 2 அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து என்ன பண்றாங்கன்னா பென்ஷன் கொடுத்து அவரை வந்து ஒதுக்கிடுறாங்க. பதவி எல்லா டெரிட்டரிஸையும் இவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்தியாவில் மராத்திய பேரரசு கேம் டு அன் எண்ட். அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, மராத்திய பேரரசு வந்து அவ்வளோ பெரிய பேரரசு ஒண்ணுமே இல்லாமல் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மியூசியம் மாதிரி வைப்பாங்க இல்லையா, நினைவுகளா, அந்த மாதிரி வந்து மராத்தா பகுதியில சத்தரான்னு ஒரு பகுதி இருக்கு ஆக்சுவலா, சத்தரான்னு சொல்லுவாங்க மராத்தாஸ் பகுதியில, பூனா பக்கத்துல. அந்த சின்ன பகுதியை மட்டும் மராத்தியர்களுக்கு கொடுத்து கடைசியில ஒரு ராஜா வச்சிருந்தாங்க, பிரதாப் சிங் அப்படின்னு அவருக்கு பேர் ஆக்சுவலா. கடைசியில மராத்திய ராஜா ஒருத்தர் பேர் வந்து பிரதாப் சிங். சும்மா பெயரளவுக்கு ஒரு தலைவரை போட்டு மராத்திய பேரரசுல இவர் தான் இருக்காரு மிச்ச சொச்சம் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ்காரன் அவரை மட்டும் விட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க, அனெக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த அவகாசீலி கொள்கைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? 1848 டல்லர்சி பிரபு பீரியட்ல டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று வருது. மாடர்ன் இந்தியா படித்தா ஞாபகம் இருக்கும், இங்கிலீஷ்காரங்க இந்தியாவுக்குள்ள வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1848 லார்ட் டல்லர்சி இங்கே ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் வந்து ஒரு ஸ்கீம், ஒரு சூழ்ச்சியான தந்திரமான ஒரு திட்டத்தை வந்து சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்கிலீஷ்ல டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் அப்படின்னு பேர், தமிழில் அவகாசீலி கொள்கை அப்படின்னு பேர். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்திய ராஜாவுக்கு ராணிக்கு பிறந்த இயற்கையான வாரிசு இருந்ததுன்னு சொன்னா, அதுக்கு அடுத்து ராஜா ராணிக்கு அப்புறம் அந்த ராஜாங்கம் அவருக்கு வந்து போகும், அவர் ராஜாவாகி ஆட்சி நடத்தலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா எங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும் பிரிட்டிஷ்காரங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் போட்டார். அதுக்கு பேர் வந்து டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் அப்படின்னு பேர். சரிங்களா? ஜான்சன் ராணி அம்மா வந்து 1853
ஜான்சி ராணி அம்மா இருந்தது இல்லையா, சிப்பாய் கழகம் படிக்கணும் இல்லையா, அந்த இடத்துல அந்த ஜான்சி ராணி அம்மா வந்து இவரை எதிர்த்து ஃபைட் பண்ணுது. டல்ஹவுசி போட்ட அந்த ஸ்கீம்ல டல்ஹவுசி என்ன சொல்றாருன்னா, அவங்களுக்கு நேச்சுரல் ஹேர் இறந்துரும், இயற்கையா பிறந்த குழந்தை இறந்து, ராஜாவுக்கு ராணிக்கு பிறந்த குழந்தை, அதனால அடாப்டட் சன் எடுத்துக்குவாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, அடாப்டட் சன் போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதனால சண்டை வந்தது. ஸோ ஜான்சி ராணி வந்து சிவியரா அப்போஸ் பண்ணாங்க அந்த 1853. அந்த ஸ்கீம் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பிரதாப் சிங் லாஸ்டா ராஜாவை போட்டாங்க இல்லையா, அந்த ராஜாவா போடும்போது ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருந்தாங்க பிரிட்டிஷ்காரங்களும் இந்த பிரதாப் சிங் கிட்ட. சரியா, அந்த பிரதாப் சிங் ராஜா வந்து இறந்துடுறாரு. ஆக்சுவலா பிரதாப் சிங் இருக்கிறாரு, கடைசியில் அவர் இறந்து போயிடுறாரு ஒரு டைம்ல. இறந்து போன பின்னால அதுக்கடுத்து அவர் யாரா ராஜாவா போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் வருது. அப்ப அந்த அக்ரிமெண்ட் எடுத்து படிச்சு பாக்குறாங்க. அந்த அக்ரிமெண்ட்ல தான் ஒரு பாயிண்ட் வருது. என்ன வருது, ராஜாவுக்கு ராணிக்கு பிறந்த இயற்கையான வாரிசு இருந்ததுன்னா அதுக்கு அடுத்து அவங்கள ராஜாவா உட்கார வைக்கணும், இல்லைன்னா பிரிட்டிஷ்காரங்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணா அதுல ஒரு ஒரு ரூல் போட்டிருக்காங்க போல. அதை படிச்சு அப்படியே கேப்சர் பண்ணி இவர் என்ன எல்லாருக்கும் வந்து தள்ளி விட்டுட்டாரு. ஸோ அதுக்கு பேர் வந்து அவகாசியலி கொள்கைன்னு பேர். 1848 லார்டு டல்லசி வந்து போட்டார். ஸோ இந்த சதரான்ற பகுதியை ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ்காரங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ மராத்தியர்களை பத்தி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, முகலாய பேரரசு இருக்கு இல்லைங்களா, முகலாய பேரரசு வீழ்ச்சி அடையும் பொழுது இந்தியாவில் மிக பெருசா உருவானது வந்து பார்த்தீங்கன்னா மராத்தாஸ். மிகப்பெரிய பவரா உருவாயிருந்தாங்க. ஆக்சுவலா சிவாஜி கூட சவுத் இந்தியாவில் மட்டும்தான் இருந்தார். ஆக்சுவலா அதுக்கு பின்னால வந்தாங்க இல்லையா, பாஜிராவ் அவங்கெல்லாம் வந்து இந்தியா ஃபுல்லா எடுத்துட்டு போயிட்டாங்க, நல்ல பெருசா எடுத்துட்டு போனாங்க, ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்துட்டு போயிருந்தாங்க. ஆனா அவங்களால வந்து பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவுக்குள்ள வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுறது தடுக்க முடியல, முகலாயர்களும் தடுக்க முடியல, மராத்தாஸும் தடுக்க முடியல. இவங்க எதையாவது பண்ணியிருந்தாங்கன்னா நாடு அடிமைப்பட்டு போயிருந்திருக்காது. பிரிட்டிஷ்கார அடிமைப்படுத்தினா சொல்லி நம்ம படிக்கிறனால இண்டிபெண்டன்ஸ் ஆகல, அந்த மாதிரி போயிருக்காது. இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த 5 ஃபேமிலிஸ் இருந்தாங்க இல்லையா, ஹோல்கர்ஸ், சிந்தியாஸ், போன்ஸ்லேஸ், கெய்க்வாட்ஸ் அப்படின்னு, அவங்களுக்குள்ள வந்து ஒற்றுமை இருக்கவே இல்லை. ஒற்றுமை இல்லாத ஆப்போசிட் பார்ட்டி பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி பிரிட்டிஷ்காரங்களுடைய ஆர்மி இருக்கு இல்லைங்களா, அதுவும் அவங்களுடைய ஃபைட்டிங் மெத்தட்ஸ், அவங்களுடைய பிளானிங் ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் பயங்கர சூப்பராக பண்ணுவாங்களாம். அதனால இவங்களால ஜெயிக்க முடியலன்னு சொல்லி சொல்றாங்க. 3ஆம் பானிபட் போர்ல அகமது ஷா அப்தாலி வந்து மராத்தாஸை வந்து என்ன பண்ணாரு, டெத் ப்ளோ கொடுத்துட்டு போயிட்டாருன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ மராத்திய பேரரசு வந்து இந்த ரீசன்ஸ்னால டோட்டலா அழிஞ்சது. சரியா,